மாமா ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன் மாமா. என் கடைக்கு நீ ஏமா வர? இல்ல மாமா, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு. அப்படியே உங்க கூட வரேன். ஓ அப்படியா? சரி வாமா போலாம். நானும் கூட வரவா? நீ எங்க கூட வர? அப்படியே உனக்கு துணையா? அதான் மாமா கூட போறேன்ல. அதானடா, நான் மருமகளை கூட்டு போய்க்கிறேன்டா. நீ எங்க வந்துகிட்டு இருக்க? நான் சும்மா தானே இருக்கேன். நீ சும்மா இருக்கிறதாண்டா இங்கன பிரச்சனையே. உனக்கு தான் எக்ஸாம் வருதுல்ல, படிச்சிட்டியா? அது இவ்வளவு நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். இந்தோ புக்கெல்லாம் இங்கே தான் இருக்கு பாரு. அப்போ இன்னும் படிச்சு முடிக்கல. ஒரே நாள் எல்லாத்தையும் படிச்சு முடிக்க முடியுமா? அந்த புக்கை எடுத்து கொடு. எதுக்கு? கொடு. என்ன படிச்சுட்டே போலான்னு சொல்றியா மீனாட்சி? இந்த சாப்டரை ஃபுல்லா படிச்சு வை. நான் வந்து கேள்வி கேட்கும்போது பேந்து பேந்து முழிச்சேன்னு வை, தலையிலேயே கொட்டுவேன். இந்தா படி. மீனாட்சி, நீ கரெக்டா செஞ்ச. இப்படி சொன்னாதான் அவன் படிப்பான். ஏம்மா, எனக்கு டீச்சர்லாம் வேணாம், நானே படிச்சுப்பேன். அதான் இத்தனை வருஷமா பாக்குறேனே நீ என்னத்தை படிச்சு கிழிக்கிறேன்னு. ஒழுங்கா மீனாட்சி சொல்றத கேளு. ஆமாண்டா மவனே, படிச்ச புள்ள அது சொல்றபடி கேட்டு நடந்துக்க. ஒழுங்கா உக்காந்து படி. அப்பா வரும்போது உனக்கு சுட சுட 4 பஜ்ஜி வாங்கிட்டு வரேன். என்ன ஏப்பா, என்னை பார்த்தா என்ன ஸ்கூல் பையன் மாதிரியா இருக்கு? இப்போதைக்கு நீ வெறும் +2 தான் பாஸ். டிகிரி முடிக்கணும். உட்காந்து படி. கேள்வி கேட்கும்போது பதில் மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. மாமா, நம்ம போலாம். வாமா போலாம். அத்தை, வரேம்மா. வரோம் அத்தை. வாமா. என்ன மதினி, உங்க தங்கச்சி என்ன மிரட்டிட்டு போறா? நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. விவரம் இல்லாத ஆளா இருக்கிய நீ. என்ன மதினி, நீங்களும் இப்படி சொல்றீங்க? உன் மேல கோவத்துல இருந்தவ நீ படிச்சு பாஸ் ஆகணும்னு நினைக்கிறா. உன் மேல அக்கறை இல்லாமையா சொல்லு? அப்படியே சொல்றீங்க? நீ அவ சொல்றத கேட்டு அவ கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சா உள்ளுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். வருமா? அவ சொல்றத கேட்டு நடந்துக்கிட்டா அவளுக்கும் மனசு மாறும்ல. இப்படி கூட ஒரு சான்ஸ் இருக்குல்ல? இதை நான் யோசிக்கவே இல்லையே மதினி. இப்ப தெரிஞ்சிருச்சுல, நல்லா யோசிச்சுக்கோ. ம். ம். மதினி சொல்றதும் கரெக்ட் தான். இன்னும் 2 மாசம் தான் டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ள நான் படிச்சு பாஸ் பண்ணி எப்படி நல்ல பேர் வாங்க முடியாது. ஆனா சேர்ந்து படிக்கிறப்போ பேசி பேசி மனசுல இடம் பிடிச்சிட வேண்டியதுதான். டேய் ஜீவா, அங்க என்னடா புலம்பிட்டு இருக்க? புக்ல இருக்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கமா.